மண்ணில இந்த மரத்தை பத்தி அருமையா பேசுனீங்க. ஆமா. 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு சின்ன கலைவாணர் விவேகானந்தன் பேரே விவேகானந்தன், சுருக்கமா விவேக்னு சொன்னார். விவேகானந்தன் ரொம்ப அற்புதமான கலைஞர். அந்த அற்புதமான கலைஞர் மரம் செடி கொடி இன்னமும் இயற்கை பேராற்றல் படைத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட தொடர்பு கொள்றாங்க. ஐயா மரக்கன்றுகள் வாங்கி நடுகிறோம், உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கன்னு இந்த இயற்கையை விரும்புற எல்லோரும் என்னைய நேசிக்கிறாங்க. அப்ப நான் என்ன இயற்கையை நேசிக்கிறேன். ஆமா, அதனால கண்டிப்பாக. அப்ப ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மருத்துவத்தை, இப்ப முருங்கை மரத்தை எடுத்துக்கீங்கன்னா அதுல உள்ள அத்தனை பொருள்களும் மருத்துவ குணத்துக்கு உதவுது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட நடக்கலாம்னு, வெறுங்கையோட போவேன்னு பழமொழி. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன்னு. வெறுங்கையோட போவேன்னா என்ன நினைச்சிட்டா தெரியுமில்ல, முருங்கையை நட்டுட்டா ஒண்ணும் கிடைக்காது, நட்டமாயி போயிரும், வெறுங்கையோட போயிருவான்னு அப்படி நினைச்சிட்டோம். அதல்ல, ஒரு வீட்டுல ஒரு முருங்கை மரமும் பசுமாடு இருந்தா உணவு பஞ்சம் வராதான். முருங்கை இரும்பு சத்துடையது. முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை பூவு, முருங்கை ரசம் அத்தனையும் சாப்பிட்டா கம்பு உண்டி நடக்க வேண்டாம், கை வீசி நடக்கலாம். அதான் வெறுங்கையோட நடக்கலாங்கிறது தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அரிசி பண்ணிருக்கு, நியாய விலை கடைன்னு ஒண்ணு இருக்கா. நியாய விலை கடையில ரேஷன் அரிசியில ஒரு அரிசி சேர்த்திருக்காங்க, செறிவூட்டப்பட்ட அரிசின்னு. செறிவூட்டப்பட்ட அரிசி நம்ம ஆளுங்க சொல்றது சத்துள்ள அரிசியா. அப்ப இவ்வளவு நாளும் சாப்பிட்டு சத்து இல்லாத அரிசியா. 100 கிலோவுக்கு 1 கிலோ சத்துள்ள அரிசினா அப்ப 99 கிலோ சத்து இல்லாத அரிசி தானே. அப்படித்தானே வரும் பொருள். 1 கிலோ சத்துள்ள அரிசி சேர்த்தீங்கன்னா 99 கிலோ என்னாச்சு? அப்ப அது சத்து இல்லாத அரிசி. சரி, உங்கோட்டு 1 கிலோ அரிசி சத்தான அரிசினா 99 அரிசி மாத்திர வேண்டிதானே. மாத்த மாட்டோம். ஏன் 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசினா அந்த அரிசி எங்க தயாராகுது? அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்றேன். பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்ணி தமிழ்நாட்டில் கொண்டாந்து விற்கணும்னு நம்மளோட ஆத்தா மாறிக்கிட்டே வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். எப்படி வச்சுட்டான் பாருங்க, மரபணுவை மாற்றப்பட்ட அரிசி. அந்த அரிசியை கொண்டாந்து சேர்த்தாச்சு. இங்க எல்லாம் கருத்தோட மக்களுக்கு சேவை செய்ய வரல, பூரா கமிஷனுக்கு வேலை பார்க்கறாங்க. விளங்குமா நாடு? அருமையான விளக்கம். அதுக்கு பெரிய இடத்து போடலாம் வேணாம். அரமனை கோழி முட்டை அப்புறம் அது இருக்கட்டும். ஆக்கப்பட்டது ஆகவில்லை, ஆக்கப்பட்டது. ஆனாலும் பாருங்க, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த ஒரு தம்பி நிமல் ராகவன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் 29-30 இடங்களிலே நீர் மேலாண்மையை நிறுவி தண்ணி நிரப்பிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட நம்ம திருச்சூழிலிருந்து கமுதி சாயல்குடி வரைக்கும் அந்த கால்வாயை தூர்வாரி கொண்டிருக்கிறார். உலக நாடுகள் எல்லாம் போய் கொண்டாடுதவரை நீர் மேலாண்மையை கையில் எடுத்து தனி ஒரு மனிதனாக. அந்த மனிதனெல்லாம் கொண்டாட நாட்டில் ஆள் இல்ல. என்னத்தை சொல்றது? அதுதான் போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் போடுகின்ற விந்தை இது விந்தைன்னு பாடினார்ல பட்டுக்கோட்டை. அதான் நடக்குது. நல்லதை நம்பலைய, உண்மையை நம்பலைய, எது போலியா இருக்கோ அதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கேன். எதையுமே சொல்ல முடியல நாட்டில். இருக்கட்டும். அவ்வளவு அழகா பாடியிருக்காரு ஐயா பாரதி கணேசன் ஐயா. அவரை கொண்டாடணும். அது ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூரா? ஆமா, அதான் நினைச்சேன். முகச்சாடை பாக்கல நினைச்சேன். அப்படியா? மேலூர்னா ஒரு கோவிந்தசாமி மயனா? கோவிந்தசாமி என் பாட்டனாச்சு. அவர் மயம் இல்ல. எந்த கோவிந்தன் சொல்றிய? இந்த பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. நீங்க வேற கோவிந்தா கோவிந்தா என்று திருப்பதி மிதியா பாத சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர்க்கு கைகள் இனிய சொல் கேளாதவன் காது புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம் இருப்பினும் பயனில்லை காட்டில் எரிச்சால் இல்லை என்று விவேக சிந்தாமணி கூறுவது போல திருப்பதி அங்கே ஏழுமலையாண்டுக்கார வெங்கடாஜலபதி என் பாட்டேன். உங்களுக்கு மேலோகத்தில இருந்து வர்ற மேலோகம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க. ஆமா, மேலோகத்தை சுருக்கி மேலூர்ல இருந்து பூலோகத்தை சுருக்குனா பூலூருக்கு வந்திருக்கீங்க. அப்படி பேசக்கூடாது. எப்போதுமே எதுக மோன இருக்க வேண்டியதான். கண்டிப்பா. மேல என்ன சொல்லணும்? மேல் அப்படின்னா கீழ். இப்ப கீழூருக்கு வந்து அப்படி சொல்லணும். இலக்கண பிள்ளையா சொல்லி தப்பு தப்பா பேசி பேர் வாங்க வந்த நோக்கம். உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. நெல்லு விதைச்சா பயிர் முளைக்குது. பயிர் முளைக்கிற போது ஊட களையும் முளைக்குது. அதுக்கு தான் களை கொல்லின்னு வந்தேன். அதை போட்டு களை சாகுதா? சாகல. அதை சுவாசம் பண்ற பெண்களுக்கு தான் புற்றுநோய் வருது. அதனால கர்ப்பப்பை பிரச்சனை வருது. பாத்திருக்கீங்களா? எந்த மருந்தும் பூச்சியை கொல்லல, நல்ல பூச்சியும் சேர்த்து கொல்லுது. விவசாயிகள் வெம்பாடுபடுகிறார்கள். பூச்சி இல்லை என்றால் விவசாயம் இல்லை என்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறல. பூச்சி விரட்டுறதுக்கு நமக்கு இயற்கையாக ஒரு மருந்து இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு அவன் ரசாயனம் என்ற உரத்தை உப்புங்கிறத உரத்துமா சொல்லி கொண்டாந்து போட்டு மண்ணை மலராக்கிட்டான். இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. அதனால எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? அது புற்றுநோயின் காரணம். எங்க இருந்து வந்துச்சு? அப்படியா இருந்துச்சு? பெண்கள் எல்லாம் தாலி கட்டும் போது நூல்ல கோர்த்தான் தாலி கட்டினாங்க. மஞ்ச கயிறு. மஞ்ச கயிறு.
குளிக்கும் போது முகத்துல பூசி தாலி கயித்துல பூசி குளிச்ச சமூகம் இந்த சமூகம். மஞ்சளை முகத்துல பூசி தாலி கயித்துல பூசி குளிச்சுட்டு வந்து இரவு நேரங்களில் குழந்தையோட கணவனோட சேர்ந்து படுத்தா அந்த மஞ்சள் வாசனையை நுகரும் பொழுது நோய் இல்லாமல் வாழ்ந்த சமூகம். நம்ம நாகரிகத்துல நூலை கலட்டிட்டோம், தங்கத்தை கோர்த்துட்டோம், புற்றுநோய் வந்து தொலைஞ்சு போச்சு. எத்தனை இருந்துச்சு, கொரோனா வந்துச்சு, மஞ்சள் வேப்பலையும் பயன்படுத்திச்சு. அப்ப இயற்கையான விஷயத்தை மாறி மாறி நோய்களை கொண்டாடி நாகரிக கோமாளிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தெரியுது. நோய் வந்த உடனே மஞ்சள் தண்ணியும் வேப்பங்குலையும் தேடுது இல்ல. அதையே பராமரிச்சா என்ன, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்குள்ள. சரி சரி, உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. ஆமா. அப்ப பயிரை விதைக்கணும், பயிரோட களையும் முளைக்குது. அதனால பயிர் நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும். களை எடுக்கணும். அந்த வேலை தான் இப்ப நான் செய்யறேன். அப்ப வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காண்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லாம சொல்றீங்க. வந்திருக்கேன், மனசுல அறியாம இருக்கு. மக்கள் ரொம்ப பாமரர்களாக இருக்கிறார்கள். 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுது? பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள். ஏன்டா 79 வருஷமா இந்த மக்களை பாமரர்களாவும் ஏழைகளா வச்சிருந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. உலக நாடுகளாகத்தான் செய்யறேன், தனக்குன்னு ஒரு தகுதியை உண்டாக்கி வச்சுக்கணுமா, மக்களை ஏமாத்தியே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி இல்லாம அவர்களுக்கு அறியாமையை போக்கி நல்ல விஷயங்களை அவர்கள்ட்ட புகுத்தனுங்கிற வேலைக்கு நான் வந்திருக்கேன். நற்கலகம் பண்றதுக்காக நீ வந்திருக்கேன். உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா. அவருக்கு தொழில் என்ன? படைக்கிறது அவர் வேலை. சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி, சிருஷ்டி, படைத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 வேலை இருக்கு. 5 வேலைக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. ஆமா. எங்க அப்பா படைக்கிறார். படைக்கிறார். ஆமா.